பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பிரிவும் வந்து இவங்க விஜய் பக்கம் நேரத்துக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி வரும்போது ஈக்குவலா ஓட்டு பிரியும். அதிமுக கூட்டணியில் ஒருவேளை பாமக போறாங்கன்னா அவங்களுக்கும் வாக்கு பிரியும். அதே போல இங்கே விசிக. ஸோ இவங்களுக்கும் இந்த வாக்குகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வடக்கு மண்டலத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்களா? அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா தான் இது இருக்க போகுது. ஏன்னா மத்திய மண்டலத்தில் பேசினதை விட தாவேக்காவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா வந்து வடக்கு மண்டலம் குறிப்பா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கையில் இருக்கிற இந்த பகுதி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி வந்து அவங்க விக்கிரவாண்டியில தான் அவங்களுடைய மாநாடு நடத்தினாங்க. விக்கிரவாண்டியில அவங்களுடைய மாநாடு நடத்தப்பட்டதற்கு பின்னணி காரணம் இல்லாமல் இல்லை, பின்னாடி அரசியல் காரணம் ஒன்று வந்து உண்டு. ஸோ அவங்களுடைய இம்பாக்ட் வந்து இதுலேயும் பெருசாக இருக்கும். தாவேக்காவுக்கு வந்து மண்டலமாக பிரிச்செல்லாம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கான இது ஒன்று தான், அவங்களுக்கான அஜெண்டான்றது ஒன்று தான். அவங்க கண்டிப்பாக ஓட்டை வந்து பாதிக்க போகிறாங்க. யாருடைய வாக்கு சதவீதத்தில் யாருடைய வாக்குகளை அவங்க அதிகமாக டேமேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் 2026 தேர்தலினுடைய முடிவு இருக்க போகுது. இங்கே வந்து அவங்க பாமக விசிக இவங்க 2 பேரையும் வந்து ஈக்குவலாக டேமேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரியுது.